ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம சுடர் இருந்துக்கிட்டு அவள் போட்ட பிளான் படி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும், அவள் பிளான் பண்ண மாதிரி அவங்களுடைய ஆளுங்க வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு தான் உள்ளே போகிறா. நான் வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டு போகிறா. அதுக்கப்புறமா இங்கே உள்ள கதிரேசனும் அந்த மல்லியும் போய் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. டாக்டர்கிட்ட பேசுறது, அப்பாயின்மெண்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கிட்ட நர்ஸ்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த சுடர் இருந்துக்கிட்டு என்ன நினச்சாலும் தெரியல, ஐ மீன் ரேணுகா குடு 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 வெளியே ஓடிடுறா. உடனே நம்ம கதிரேசன் சார் இருக்காரு, அவர் இருந்துக்கிட்டு ஐயோ அம்மா மல்லி இங்கே வாமா வாமா, ரேணுகா எங்கேயோ ஓடுறா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா வாமான்னு சொல்லிட்டு அந்த ரேணுகாவை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அவள் போகிறதுக்குள்ளேயே அங்கே ரெடியாக இருந்த ஆளுங்க இவ போனதும் அவளை குண்டோட தூக்கி காருக்குள்ளே போட்டு எல்லாரும் வெளியே அதை காரை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐயோ இப்போ யாராவது தெரியலையே, விடுங்க ரேணுகாக்கா, விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறா மல்லி. அதை பார்த்த நம்ம கதிரை வச்சுருந்துக்கிட்டு ஐயோ ரேணுகா வேற கத்திட்டு போயிட்டாங்களா, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் வந்துக்கிட்டு குடு குடுன்னு வர்றாரு. ஓடினாலும் என்ன பண்ணுறது, பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கதறிட்டு இருக்காங்க. உடனே அடிச்சாங்க போகிறேங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு விஜய்க்கு ஃபோனு. அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நான் அப்போவே சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கும் வேணாம் ஒரு மண்ணும் வேணான்னு சொல்லிட்டு, என் பேச்சை மீறி போனீங்கல்ல, இப்போ பாரு ரேணுகா எங்கேயும் காணாமல் போயிட்டா, அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, பைத்தியங்களா நீங்கள், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருந்தா. உடனே ஐயோ நம்ம திட்டுறது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ரேணுகாக்காவை தேடணும், தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு. எங்கே போயிருக்காங்க வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு க்ளூ கூட இப்போதைக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க சிட்டா பறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கடத்திட்டு போனாங்க, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஆளுங்கக்கிட்ட இருந்துக்கிட்டு ஏன்டா அவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக வேலை கூட செய்ய தெரியாதாடா, ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க, சீக்கிரம் போகணும்னா அந்த மல்லி வர்ற வரை வெயிட் பண்ணிக்கிறேன், உங்களாம் யாரா வேலைக்கு சேர்த்தது, உங்களா இப்போவே என்ன பண்ணுற பாரு ரவி அண்ணா கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. உடனே ராஜேஸ்வரி மேடம் நீங்கள் சொன்னது நாங்கள் முடிச்சிட்டோம், இப்போவே நீங்கள் வரலாம், நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதும் ஐயோ தெரியாமல் வேறு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோண்டாடே, என்னடா இது நமக்குனே வந்து சேருது இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு முழிச்சிட்ருக்க. அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு வர. அதுக்கப்புறமா என்ன சுடர், என்ன நீ எதிர்பார்க்கல, நீ என்னை எதிர்பார்த்துருக்க மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை கடத்தியிருக்கேன், நான் யாருன்னு உனக்கு தெரியாது தானே, முதல்ல நான் யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் என்ன அப்படின்றத இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து விஜயோட அக்கா, நான் வந்து அவனோட சொத்து பற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி அவனை நடுத்தருவில் நிறுத்திட்டேன், அதனால தான் இப்போ நீ வந்ததுனால விஜய்கிட்ட எதுவுமே உனக்கு கிடைக்கல, இப்போ கூட நீ விஜய்கிட்ட நோண்டி ஏற்றினா கூட 5 பைசாவுக்கு தேர மாட்டான், அப்படி இருக்கிற சூழ்நிலை அவளை நம்பி எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை விட எனக்கு அதுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ வந்து என்னால் மட்டும் தான் காப்பாற்ற, உன்னை வந்து என்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும், உனக்கு கடத்தினதும் நான் தான், உனக்கு காப்பாற்ற போகிறதும் நான் தான். நான் சொல்கிற வேலையை செஞ்சு எனக்கு எதிராக அந்த கதிரேசனுக்கு நீ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சேன்னா அது மூலிமா அவன் டவுன் ஆகிட்டான்னு வச்சுக்கோ ஃபினான்ஷியல் இது ஸ்டேட்டஸில். அதுக்கப்புறமா நீ கேட்காதெல்லாம் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன், எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுப்பேன். அதுக்கு நீ அந்த கதிரேசனை பழி வாங்கணும், ஏன் சார்பாக நீ பழி வாங்கணும். அவன் வந்து 5 பைசா கூட இல்லாமல் நடு ரோடில் நிற்கணும். அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி என் காலில் விழுந்து கெஞ்சணும். அந்த மாதிரி நீ பண்ணினா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. உன் பணம் யாருக்கு வேணும், எனக்கு ஒன்றும் உன் பணம் தேவையில்லை, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவி இருக்காரு அவரை வர சொல்கிறாங்க. ரவி என்ன வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரவி இருந்துக்கிட்டு என்ன மேடம் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்க போகிறீங்களா, எங்ககிட்ட எல்லாம் இந்த நேர்மையாக பணம் வாங்குறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் எப்படி ஆட்டியை போட்டு சம்பாதிக்கிறோமோ அதுதான் எங்கள் உடம்புல ஒட்டும், எங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கோ உங்களை பழி வாங்கத்துக்கோ நாங்களும் யூஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு ஷாக் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன், இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. சரிங்க உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம், நீங்கள் வந்து சுடரை இப்போ எங்கள் கூட அனுப்பிச்சி வச்சுருங்க, எங்களுடைய மோட்டிவ் எல்லாமே அந்த கதிரேசனோட பேங்க் பேலன்ஸு காலி பண்ணுறது தான், அதை காலி பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. எனக்கும் அதுதான் வேணும், எனக்கும் அது மட்டும் தான் வேணும், நீங்களும் நானும் இப்போ சேர்ந்தோன்னா அந்த கதிரேசனை நல்லா பழிவாங்களாம், அந்த சொத்து பத்து மொத்தம் உங்களுக்கு வருதோ எனக்கு வருதோ அது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அந்த கதிரேசன் நடுத்தெருவில் நிற்கணும், ஏன்னா அவன் வந்து அந்த டெண்டர் விஷயத்தில் என்னை நல்லா ஏமாற்றிட்டான், எனக்கு டெண்டரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி அசிங்கப்படுத்திட்டான், அதனால் அவனை பழி வாங்கணும்னா அவன் நடு ரோட்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ கூட்டணி போடுறாங்க. சரி ஏதோ ஒன்று, நம்ம 2 பேரும் மோட்டிவும் ஒரே இதாக இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம், ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி மாற்றி சாடி சொல்கிறது மாட்டி வர்றது இந்த மாதிரி பழக்க வச்சுக்கினீங்க, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே உண்மையை சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுட இருந்துக்கிட்டு மிரட்டி இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம பிளான் வந்து கரெக்டாக நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்போ கூட்டணி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.